இன்டர்நெட்டில் எக்கச்சக்கமான வெப்சைட் இருக்குது. ஆனால் சில வெப்சைட் மட்டும் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப ஷாக் ஆயிருவீங்க. நிஜமாக சொல்கிறேன், இது இல்லீகல் நினைப்பீங்க. ஆனால் நிஜமாலே இது லீகல் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு 6 வெப்சைட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னென்னு சொல்கிறேன், ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகும். ஃபஸ்ட்டு வெப்சைட் வந்து வே பேக் மிஷின். ஸோ இந்த வெப்சைட் நீங்கள் டைப் பண்ணி அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன் பேஜ் வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஸோ இதெல்லாம் எந்த வருஷம் லாகின் ஆச்சோ அந்த டைமில் போய் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ 2015 2016 ஃபேஸ்புக் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத அதில் போய் செக் பண்ண முடியும். செக் பண்ணி பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்காக வெப்சைட் வந்து ரேடியோ கார்டன். நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம 93.5 93.4 நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற வெப்சைட் தான் கேட்க முடியும். பட் இது ரேடியோ கார்டன் நீங்கள் ஜஸ்ட் வெப்சைட் செக் பண்ணீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா ஓடுற ரேடியோ உங்களால் கேட்க முடியும். அதே அமெரிக்காவில் ஓடுற ரேடியோ உங்களால் கேட்க முடியும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் செக் பண்ணி பார்த்தேன், வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா செக் பண்ணிப்பாங்க. ஜஸ்ட் ரேடியோ கார்டன் போட்டிங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் வரும். ஸோ அதில் உங்களோட எந்த நாட்டிலேருந்து நீங்கள் இந்த கண்ட்ரியோட ரேடியோ கேட்கணும் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கலாம், கேட்டுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் கரண்ட் டைமில் ஈரானோட ரேடியோ என்னென்ன கேட்டுருக்குன்னு கூட கேட்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதை முடிச்சுட்டு தான் ட்ரை பண்ணுவேன். தேர்ட் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் மீ. ஸோ நீங்கள் இப்போ வந்துட்டு ஃபியூச்சரில் அவங்ககிட்ட பேச முடியும். ஸோ அதாவது நீங்கள் இப்போ அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு என்ன மெசேஜ் இன்னும் 5 வருஷம் வச்சு உங்களுக்கு என்ன தெரியணுமோ, என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் இப்போ ஜஸ்ட் என்னோட சேனல் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி போட்டு நான் இப்போ சென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா 5 years கழிச்சு என்னோட இமெயிலுக்கு அந்த மெசேஜ் வந்துடும். ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். 5 வருஷம் இல்லைனாலும் 1 வருஷத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் டைப் பண்ணி வச்சிங்கன்னா 1 year கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் வரும் ஆன்லைன். ஸோ ஃபியூச்சரில் நீங்களே உங்ககிட்ட பேசுகிற மாதிரி, பாஸ்ட் வந்து ஃபியூச்சருக்கு பேசுகிற மாதிரி நல்லா இருக்குது வெப்சைட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். 4வது வெப்சைட் ரொம்பவே க்யூரியாசிட்டியான ஒரு வெப்சைட், ஜூம் எர்த்து. நம்ம இங்கே இருந்துட்டு எர்த்து, அப்போ ஜூம் எர்த்துன்னு ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணி அப்படின்னா வெப்சைட்டில் சேட்டலைட் ஃபோட்டோஸ் உங்களால் பார்க்க முடியும். சேட்டலைட்டில் உட்காந்து எப்படி பார்க்க முடியுமோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபோட்டோஸ் வியூஸ்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் அது நல்ல ஒரு வெப்சைட். ஸோ மறக்காமல் நோட் பண்ணிக்கங்க, ஜூம் எர்த். உங்கள் ஃப்ரெண்டு எப்படியும் இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க அதிலலாம். மறக்காமல் அவருக்கு சஜஸ்ட் பண்ணி பிளாஸ்ட் பண்ணுங்கள். 5th வெப்சைட் பார்த்தீங்கன்னா திஸ் பர்சன் டஸ் நாட் எக்ஸிட். ஸோ இது ரொம்பவே வந்து வித்தியாசமான ஒரு வெப்சைட்டு. டைப் பண்ணி பாருங்கள். ஒரு ஏஐ ஜென்ரேட் ஃபேஸ் ஒன்று வரும், ஹியூமன் ஃபேஸ் வரும். ஸோ அதில் இருக்க மாதிரி ஃபேஸ் வந்து உண்மையாலே இருக்காங்கன்னு நினைப்பீங்க, பட் இது கிடையாது. பட் அந்தளவுக்கு ரியாலிட்டியாக இருக்கும். ஸோ ஏஐ ஃபேஸ் வந்து, ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரீயாக இருக்கப்போ நல்லா இருந்தது, க்யூரியாசிட்டியாக இருந்தது. அதாவது ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஹியூமன் ஃபேஸ் மாதிரியே இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து நல்லா வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஏஐ. ஸோ அந்தளவுக்கு கிளாரிட்டி வந்து பயங்கரமாக இருக்கும் அதில். ஸோ திஸ் பர்சன் டஸ் நாட் எக்ஸிட், திஸ் இஸ் அ வெப்சைட். வெப்சைட் சூப்பரான வெப்சைட். இந்த நைட்டு தூக்கம் வராதவங்களுக்கு, பாட்டு கிட்டே இருக்கிறவங்களுக்கு, இந்த நேச்சுரல் லவ் பண்ணுறவங்களுக்கு, நேச்சுரல் சவுண்ட் லவ் பண்ணுறவங்களுக்கு இது சூப்பரான வெப்சைட். சாஃப்ட் மர்மர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா நேச்சுரல் சவுண்ட்ஸ் வந்து உங்களால் கேட்க முடியும். மழை பெய்கிற மாதிரி, காற்றடிக்கிறது, விண்டு, தண்டர் சவுண்டு, இதெல்லாம் வந்து ரியல் டைமில் உங்களால் கேட்க முடியும். ஸோ அது நல்லாவே இருக்குது, சூப்பராக ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த 6 வெப்சைட் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதை விட நிறைய வெப்சைட் இருக்குது. ஸோ இது ஒரு சாம்பிள் தான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பார்ட் 2 வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. நீங்கள் இந்த மாதிரி டாபிக் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.